இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் என்ன அப்டின்னா, ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான். பிரபல ஹாலிவுட் நடிகர் டோனி ராபர்ட் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்டிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 80 காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நடிகர் அப்டின்னா டோனி ராபர்ட் அவர்கள சொல்லலாம். இவர் நடிப்புல வெளிவந்திருந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, மை பெஸ்ட் ஃபிரெண்ட் ஒய்ஃப், எக்ஸ்சேஞ்ச், ஹன்னா அண்ட் ஹர் சிஸ்டர், த கேர்ள்ஸ் இன் த ஆஃபீஸ் போன்ற படங்கள் எல்லாமே இவரோட நடிப்புல வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பட்டைய கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தையே இந்த படங்கள் எல்லாமே பெற்று தந்துச்சு. இன்றளவுமே இந்த படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. 85 வயதான ராபர்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல அவங்களோட பொண்ணு சோசியல் மீடியா பேஜ்ல அஃபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாம அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னும், வயது மூப்பு காரணமா அவரு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கன் சினிமால இவரு பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே இன்றளவும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி ஆக்டர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸ்னு எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரசிகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. டோனி ராபர்ட் அவர்களோட உடல் இன்னைக்கு ஈவினிங் நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகரும் இயக்குனருமான ஸ்ரீநாத் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஆக்டர் விஜய் அவர்கள் கூட ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தியும் அவரோட கரியர்ல விழுந்த கேப்பை பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட படங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. குறிப்பா வல்லவனுக்கு புல்லுமயம்லாம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. ஆனா அதற்கடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கேப் ஏன் அப்படின்னா, இடையில நான் 2, 3 படங்கள் பண்ணேன். பட் அது எதுவுமே ஃபினிஷ் ஆகல. அதுக்கப்புறம் நான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணேன். இப்பதான் அமைஞ்சிச்சு. இந்த ஒரு படம் லெக் பீஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் அவரு விஜய் சாரை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிறைய பேத்துக்கிட்ட நான் இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லுவேன். அண்ட் மேடையிலையுமே நான் சொல்லியிருக்கேன். அரிது அரிது விஜயோட நண்பரா இருக்கிறது அரிது அப்படின்னு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, உலகம் முழுக்க எத்தனையோ பேர் விஜய்க்கு ரசிகர்களா இருக்காங்க. விஜயை பார்த்துட மாட்டோமான்னு நினைக்கிறாங்க, பேசிட மாட்டோமான்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு முறை அவரை பார்த்துட்டா போதும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உள்ள ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்பவே எதிர்ச்சியா என்னடா பண்ற, எப்பட்றா இருக்கன்னு நம்ம பேசுறதாக இருக்கட்டும், அவர் பேசுறதாக இருக்கட்டும், ரொம்ப சிரிச்சு பேசுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு குடுப்பன அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே விஜய்க்கு நான் ஃப்ரெண்டா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் நண்பரான விஜய் அவர்களை பத்தி இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீநாத் அவர்கள் எடுத்திருந்த முத்திரை, வல்லவனுக்கு புல்லுமயம் இந்த 2 படங்களுமே கிரிட்டிக்ஸ் வைஸும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி ரொம்ப நல்ல படங்கள். ஏன் இவர மாதிரியான ஒரு நல்ல டைரக்டருக்கு அதிக படங்கள் வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.